நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பருப்பு வெங்காய துவையல். அதாவது என்னென்னா, பருப்பு துவையலுக்கு வந்து நார்மலாக வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க. இது வந்து என்னென்னா, வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பருப்பு, அதாவது துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு வேண்டாம். துவரம்பருப்பு, மிளகு, அதாவது வரமிளகாய், இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகு வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து தனியாக நம்ம வறுத்துட்டு தனியாக வச்சிடணும். இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அந்தளவுக்கு போட்டாவே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பருப்பு வெங்காய துவையல். தேவையான பொருட்கள்: 3/4 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 2 வரமிளகாய், 1 கப் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். பூண்டு வந்து 4 பல், அதாவது மிளகு வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயத்தை வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதே பவுல்லையே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பூண்டு, பருப்பு, இது ரெண்டையுமே நம்ம நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதாவது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது வரமிளகாய் 2, மிளகையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் தட்டி போட்டிங்கனாலும் ஓகே. உங்களுக்கு காரம் தேவைன்னா மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வரமிளகாய் வந்து 1 இல்லைன்னா 2 போதும் பருப்பு துவையலுக்கு. வரமிளகாய் வந்து அதிகமாக போட்டிங்கன்னா அந்த துவையல் வந்து நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இந்த சூடே வந்து நல்லா இதாயிரும். இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த சூட்லேயே நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பருப்பு துவையல் அரைச்சிட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கரண்டி வச்சுட்டோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா காயிட்டோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. நான் பருப்பு வெங்காய துவையல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷன். அதாவது தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்